கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 40 வசனம் வாசிக்கலாமா? கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஆமீன். 2 விஷயம் சொல்றாரு. ஒன்று விடுதலை செய்யணும், இன்னொன்று உதவி செய்யணும். சகாயம் என்பது உதவி. அப்போ 2 விஷயத்த பக்தர் இங்கே கேட்குறாரு. சங்கீதனாலே பாட்டு இல்லைங்களா, அவர் பாட்டாக பாடுறார். என்னை விடுவீங்க, எனக்கு உதவி செய்யுங்க, தீவிரம்னு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு அர்த்தம். சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு சீக்கிரமாக கூப்பிடுறாரு. என்னை விடுதலையும் செய்யணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். இன்னைக்கு நம்ம யார்ட்டையாவது அப்படி கேட்க முடியுமா? என்னை விடுதலையும் செய்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க முடியுமா? ஆனால் கேட்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட கேளுங்க, அவர் அதை செய்ய வல்லவர். எந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை வேணுனாலும், இருதயத்திலோ சரீரத்திலையோ ஆவியிலையோ ஆத்மாவிலையோ எங்கே விடுதலை வேணுனாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். சரி, இந்த இடத்துல சங்கீதக்காரன் எழுதுவதற்கு காரணம் என்ன? முன்னாடி வசனம் வாசிக்கலாமா? எண்ணிக்கைக்கு அடங்காத 12 எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. 1, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. 2, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. 3, அவைகள் என் தலைமயிரில் அதிகமாய் இருக்கிறது. 4, என் இருதயம் சோர்ந்து போகிறது. 5. ஆமேன். 5 விஷயத்த சொல்றாரு பாருங்களேன். என்னன்னா, தீமைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது. எப்படி இருக்குங்க? இல்லை, ஒரு மனுஷன் பார்க்க தீமைகள் அவனை சூழ்ந்து இருக்கிறத பார்க்கிறான். அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னா உண்மையை பார்க்கலாம். ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த தெளிவான இருதயம் இருக்குமானால் நமக்கு வருகிற தீமை நம்மளால் பார்க்க முடியும். எதனால வருதுன்னு கூட நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், யாரால் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது வித்தவுட் கவுண்டிங், எண்ண முடியாத அளவுக்கு தீமைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா. இது எழுதுனது பேசிக்காக யாருன்னா தாவீதுக்கு அப்படி தாங்க இருந்தது. சொந்த மாமனாரை துரத்தினாரு. ஒரு கட்டத்தில் சொந்த பையனை கொல்லுவதற்காக துரத்துறான். ஏன்னா ராஜா பதவிக்காக துரத்துறான். இப்படி எல்லா இடத்திலும் அவனை துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு தீமை சூழ்ந்து இருந்தது. இன்னைக்கு பாருங்களா, அப்படி ஒரு வேளை நம்ம வாழ்க்கையில இருந்தால் கர்த்தர் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு. பாருங்க, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. என் வாழ்க்கையில அக்கிரமமான சிந்தை இருக்குமால, சங்கீதக்காரன் சொல்வது போல அக்கிரமம் தொடர்ந்து பிடிக்கிறது. நம்ம தெரியாம செஞ்சிருப்போம், தெரியாம செய்யறோம்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அது அக்கிரமம் தானே. அக்கிரமமா மாறுகிற காரியம் தொடர்ந்து பிடிக்கிறது. அது என்னன்னாலும் பூமியில நம்ம செய்யற காரியத்துல என்ன உண்டுங்க? நியாய தீர்ப்பு உண்டு தானே. அப்ப அது தொடர்ந்து பிடிக்கிறது. அது மட்டும் இல்ல, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அப்படி ஒரு வெட்கம், தலை குனைவோடு இருக்கிறோம். அப்படி ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நிமிர்ந்து பார்க்க முடியல, என்னால் எதையும் செய்ய முடியல அப்படிங்கிறது ஹோப்லெஸ். அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கிறோம். அப்படின்னா அவைகள் என் தலைமையில் அதிகமாக இருக்கிறது. எதுங்க? அக்கிரமத்தினுடைய காரியம், தீமையுடைய காரியம், நிமிர்ந்து பார்க்க முடியாததெல்லாம் தலைமயிரில் அதிகமாக இருக்கா, ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாருல. அது மாத்திரம் இல்லை, என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஆமென். எல்லாவற்றை விட ரொம்ப கஷ்டமானது இருதயம் சோர்ந்து போயிடுச்சு. இருதயம் மட்டும் சோர்ந்துடுச்சு, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் அதை அனுபவிச்சு பார்த்துருப்பீங்கல்ல. இருதயம் சோர்ந்து போயிடுச்சுன்னா நம்மளால் ப்ராக்டிக்கலாக நார்மலாக கூட எதையும் செய்யவே முடியாது. அப்படி நம்ம ரெகுலராக செய்கிற வேலையில் கூட நம்மளால் நாட்டமாக இருக்க முடியாது. அப்போ இன்றைக்கி கத்திரி பிள்ளைகளை இந்த 5 காரியத்து நிமித்தம் அவன் எழுந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், என்னை விடுதலை செய்யுங்கப்பா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பா. சங்கீதம் 121:1 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வராமே. அப்போ இன்னைக்கு ஒத்தாசை, சகாயம், உதவி இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் வரும். நம்ம விடுவிக்க அவரால் மட்டும்தான் முடியும். எப்பேற்பட்ட காரியத்திலும் உங்களை அவரால் விடுவிக்க முடியும். சரீர பிரகாரமாக நீங்கள் சொந்து போயிருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கீங்களா, அவரால் விடுவிக்க முடியும். நீங்கள் இருதயத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கீங்களா, விடுவிக்க முடியும். ஆவி ஆத்மா சரீரத்தில் எங்கே நீங்கள் டிஸ்டர்பாக இருந்தாலும் ஆண்டவரால் சரி செய்ய முடியும். அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா என்னை விடுவீங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். அதுதான் இன்னைக்கு ஜெபமாக இருக்க போகிறது. ஜெபிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசுவே, எத்தனை சூழ்ந்திருந்தாலும், எத்தனை கவலைகள் இருந்தாலும், எத்தனை கண்ணீர், கஷ்டம், அவமானங்கள், நிந்தை, பாடுகள் இருந்தாலும் உங்களை விட்டு நாங்கள் எங்கே போவோம்ப்பா? நீங்கள் தானே எங்கள் ஆதாரம், நீங்கள் தானே எங்களுக்கு அஸ்திபாரம், நீங்கள் தானே எங்களுக்கு அடித்தளம். உண்மை விட்டு எங்களால் எங்கே போக முடியாது. ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா, எங்களை விடுவிக்க வல்லவர். சங்கீதக்காரன் சொல்வது போல எங்களை விடுவித்துருங்க. அது மாத்திரம் இல்லை, எங்களுக்கு சகாயம் பண்ண சீக்கிரம் வாங்க, உதவி செய்ய சீக்கிரம் வாங்க, சகாயம் பண்ண தீவிரிங்க. அந்த காரியத்தை எங்களுக்கு செய்யுங்கப்பா. உடைய பிள்ளையாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஜெபத்தை அங்கீகரித்து ஆசீர்வதியும். கேட்க போகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
Amen. God bless you all.